ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இவ்வளவு வருஷம் ஏன் நடந்துச்சு? 3ல இருந்து 10 நாள் தான். அதுக்கப்புறம் உக்ரைன் தாங்காதுன்னு ஊர் உலகத்துல சத்தியம் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஏன் அண்ணன் அமெரிக்காவே அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி 3 வருஷம், 4 வருஷம், 40 வருஷம் கூட நடக்கும்டா போங்கடா டேய் அப்படின்னு நம்ம ஆட்கள் கூட நிறைய பேர் வந்து திட்டுவார்கள். அப்படி பயணிச்சதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம், எல்லா பயலும் இதுலயே தான் ஃபோக்கஸா இருந்தாங்க. யாரு? அண்ணன் அமெரிக்காவாகட்டும், வீணா போன ஐரோப்பாவா இருக்கட்டும், 2 பயலுங்களோட ஃபோக்கஸும் இதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. பெரிய அளவு சிக்கல்கள சந்திச்சாலும் ஃபோக்கஸ் இதான். இப்ப அப்படி கிடையாது. சிதறி கிடக்கு. அண்ணன் அமெரிக்கா ஒரு பக்கம், ஈரானு, சீனா, வெனிசுலா, அடுத்து கியூபான்னு அவன் 1000 கனவுகளோட ட்ராக்க மாத்திட்டான். அப்படி ட்ராக்க மாத்தி போம்போது, ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவ காட்டிலும் பெரிய சிக்கல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆத்தாடி மாட்டிக்கிட்டோமே! அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. ஜெர்மனி எப்படி போய் ரஷ்யா கால்ல விழுந்துச்சு அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. பிரான்ஸ் ஒரு படி மேல போயி நேட்டோவையே உடைக்குது. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். இப்படி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, கதாநாயகன் எங்கப்பா அப்படின்னா, அவர் இன்டர்வலுக்கு அப்புறம் வருவாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி? அப்படிங்கிற மாரி இருக்கும். கதாநாயகன் யுத்த காலம் தான். ஜெலன்ஸ்கின்னு யாரும் நெனச்சிறாதீங்க. அவரு ஜோக்கர். ஜோக்கர் வேஷத்துல இருக்கக்கூடிய சகுனி. அப்படி அந்த உக்ரைன் யுத்த காலத்துல அவர்கிட்ட இருந்த ஸ்டேட்மெண்ட்ட காணோம். அவர் உண்மையிலேயே ஆள காணோம்ப்பா. சொன்னா யாரும் நம்ப மாட்டேறீங்க. பார்த்தா சொல்லுங்க. நாங்க எங்க அவர பார்க்கறதுன்னு கேட்கக்கூடாது. பங்கருக்கு வெளில வந்து ஏதாச்சும் டீ கடையில டீ சாப்பிடுவாரு. பார்த்தா சொல்லுங்க. கிவ்வோட மேயர் தான் அறிவிக்கிறாரு. கிவ்வ விட்டு தெறிச்சு ஓடுங்கடா அப்படின்னு. ஏன்யா நீ மேயர் பதவியை விட்டு விலகிட்டியான்னு கேட்கணும்ல. அப்படி கிடையாது. ரஷ்யா தாக்க போகுது. தெறிச்சு ஓடுங்க. உங்க கையில வண்டி இருந்தாலும் சரி, வண்டி இல்லாட்டியும் சரி ஓடுங்க. ஊர் உலகத்தை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்பவும் உங்களுக்கு சேட்டை அடங்காதுடா. உங்க ஊரை மட்டும் காலி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஊரு, உலகம்னு எங்களையும் சேர்த்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பெரும் தாக்குதல் ரஷ்யா தொடுக்க போகுது. தலைநகர் கிவ்வே சாம்பல் பேடா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஆட்களை பூரா வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா தாக்குமா அப்படின்னு கேட்டா ரஷ்யா அங்க தாக்கல. ஒடிசாவை போட்டு பொளந்து எடுத்துருச்சு. பெரிய தாக்குதல். நாட்கள் செல்ல செல்ல ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதான். ஆனா இன்னும் அந்த க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ள வரல. இருந்தாலும் ஒரு பெரிய தாக்குதல். ஏன்டா எங்க விட்டு கப்பலையாடா டிஸ்டர்ப் பண்றீங்க? இருங்கடா உங்க விட்டு வர்த்தக துறைமுகத்தை என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா இதுல பெரிய அளவு தகவலை கசிய விட்டது பூரா தலைநர் கிவ்வ சாம்பல் மேடா மாத்த போறோம் அப்படின்னு. ஜெலன்ஸ்கியை காணோம். தலைநர் கிவ்வோட மேயர் வந்து சரி நம்ம ஹீரோவாயிருவோம். எப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கிக்கு ரீப்ளேஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அட்டரன்ஸை போட்டாரு. கடைசியில ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாவத்தை. ரஷ்யா தான் தாக்கலையே. அட பாவி மனுஷா, யுத்த காலத்துல கூட உளவு பிரிவு அப்படியே ஜோரா இருக்கே. சீ தூ அப்படின்னு துப்பிட்டு போயிட்டாங்க. கிவ் மேயருக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இப்பதான் அவருக்கு தெரியுது ஜோக்கர் ஏன் வெளில வரல. நாமள அனுப்பிச்சு ஏமாத்தி விட்டானப்பா அப்படின்னு. அப்ப கிவ் தப்பிச்சிருச்சான்னு கேட்டா, நேத்து நைட்டு தப்பிச்சிச்சு. இன்னைக்கு நைட்டு பார்த்தாதான் தெரியும். அப்படிங்கிற மாதிரிதான் அங்க உள்ளவர்களே வளர்றார்கள். ஒடிசா துறைமுகம் தரமட்டம் ஆகுது. இவ்வளவு அக்கப்போர் இங்க நடக்குதே. ஐரோப்பா என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஐரோப்பா பிஸியா இருக்கு. ஜெர்மன் போய் சொல்லிருச்சு, ஏப்பா ரஷ்யா ஐரோப்பிய நாடுப்பா, அவன் கூட எல்லாம் வம்பு தும்பு நமக்கு இல்லவே இல்லைன்ட்டாங்க. சும்மா குட்டி குட்டி சண்டையை பெருசுபடுத்தக் கூடாது. நீண்ட காலத்துல ரஷ்ய நட்பு மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பத்திரம் வாசிச்செல்லாம் பார்த்தோம் விரிவா. அப்ப இன்னொரு பிராந்திய வல்லரசு பிரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு அப்பயே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பிரான்ஸ் நான் ஒரு படி மேலடா. அவன் ஒரு ட்ராக் போனா அதே ட்ராக் நான் போக மாட்டேன். இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியும். 2 பேரும் ஒரே ட்ராக்ல நிக்க மாட்டீங்களே. பிராந்தியத்துக்கு நான் தான் முதல் வல்லரசு, நீ 2ஆம் வல்லரசு அப்படின்னு பிரான்ஸ் ஜெர்மனியை பார்த்து சொல்லும். இதே டைலாக் ஜெர்மனி பிரான்ஸை பார்த்து சொல்லும். அதனால இப்ப பிரான்ஸ் ஒரு படி மேல போயிட்டாங்க. அரசியல் அப்படின்னாலே எல்லா ஊர்லயும் ஒண்ணுதான். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பக்கத்துல உள்ள ஆளை விட்டே பேச விட்டுருவார்கள். ஆனா மெயின் டிக்கெட்டு சைலண்டா அதுக்கான வேலைகள்ல இறங்கிரும். அந்த நாடு பூரா கொடிய பறக்க விடும், மைலேஜ் எடுக்கும். 2ஆம் கட்ட ஆளையே பேச விட்டுட்டு, கட்ட ஆள் தூங்கிருச்சு அப்படின்னா, அந்த நாட்டுக்கு மைலேஜ்ன்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல வைக்கிற தகுதி கூட கிடையாது. 2வதுக்கு உதாரணம் பல நேரங்கள்ல நம்மளோட எதிரி பாகிஸ்தான பார்த்திருக்கோம். முதலுக்கு உதாரணம் தேவையே கிடையாது. ஊர் உலகத்துல செழிப்பமா இருக்கக்கூடிய நாடுகளும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப பிரான்ஸும் அதைத்தான் கையாளுது. மேக்ரானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு கிரீன்லாண்டை அவன் தாக்குனா நம்ம விடவே கூடாது. திருப்பி தாக்கணும் அப்படின்னு நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்போம். ஆனா அவர்கள் கொஞ்சம் வெறித்தனமா இருக்கார்கள். நேட்டோ விட்டே விலகிருவோம்டா. நேட்டோ எதுக்கு?
இல்லாத பூச்சாண்டிய காட்டுறாங்க. பச்சை பிள்ளைக்கு பூச்சாண்டிய காட்டி சோறு ஊட்டுற மாதிரி நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்ட்டாங்க. அப்படியேவா சொல்லிட்டாங்கன்னு கேட்கக்கூடாது. அவனுங்க அவனுங்க ஊர் ஸ்டைல்ல சொன்னாங்க. நான் நம்ம ஸ்டைல்ல சொல்லிட்டேன். ஆனா சாராம்சம் ஒண்ணுதான். ரஷ்யாவுக்கு எதிரி தானே நேட்டோ. ரஷ்யாவே எதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பிரான்ஸும் டைவ் அடிக்குது. நேட்டோல இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இப்ப பிரான்ஸ்ல பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிட்டார்கள். எல்லா கட்சியும் பேச ஆரம்பிக்குது. பிரான்ஸ்ல தேர்தல் அரசியல். நேட்டோல இருந்து வெளியேறதுதான் பிரான்ஸோட எதிர்காலம்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேக்ரானும் அதே பாதைக்கு போயாகணும். பிரான்ஸ் அரசியல் அப்படிங்கிறது ஒரு 5, 6 டிவிஷனாவே இருக்கும். காரணம் என்னன்னா, மிடில் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ஓடும். அடுத்து அப்படிங்கிறது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸ்ட்ரீம் அப்படிம்பாய்ங்க. அப்புறம் மிடில் எக்ஸ்ட்ரீம் அப்படிம்பாய்ங்க. அதே சைடு இந்த மாரி வரும். அதனால இந்த ஃபார்முலாவ தூக்கிட்டாய்ங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலாவ நோக்கி எல்லா பயலும் ஓடுவாய்ங்க. என்ன ஒண்ணு, ஒரே திசைக்கு எல்லாரும் ஓடுவாய்ங்க. வெவ்வேறு வேகத்துல ஓடுவாய்ங்க. அதனால தான் அந்த நாடு உருப்படியான நாடா இருக்கு. அப்ப நேட்டோ உடையுதா அப்படின்னு கேட்டா, நேட்டோ உடையுது. ஏதோ ஒரு காலகட்டத்துல உடைஞ்சு தானே ஆகணும். அதுக்கான பிள்ளையார் சொல்லி. விடிஞ்சதும் உடையுமான்னு கேட்கக்கூடாது. 100 வருஷம் கழிச்சு உடைஞ்சாலும் உடைஞ்சது உடைஞ்சது தானே. ஜெர்மனி ஏற்கனவே இது தேவையே இல்லைன்ட்டாய்ங்க. நம்ம வேணா ஐரோப்பாவுக்குள்ள ஒண்ணு உருவாக்கிக்குவோம் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல அவர்கள் இருக்கார்கள். பிரான்ஸ பொறுத்தவரை இதையே தூக்கி போட்டு அப்பப்ப சந்தர்ப்பவாத கூட்டணி மாரி மாறிக்குவோம்டா ராணுவ கூட்டணியும். ஒரே கூட்டணிய வச்சுக்கிட்டு, இவன் ஆயுதத்த கொண்டு வந்து வித்துக்கிட்டு, நம்ம ஆயுதத்த விக்க ஐரோப்பாலயும் விட மாட்டேங்கிறான். ஆஸ்திரேலியாவுக்கு வித்தாலும் அங்கேயும் வந்துடுறான். இந்தியாவுக்கு வித்தாலும் அங்கேயும் வந்துடுறான். நான் அதுக்கு அடுத்து எங்க ஆப்பிரிக்காவுக்கு போயா விக்க முடியும்? அங்க என்னை உள்ளேயே விட மாட்டான். நம்ம எல்லாம் பிரிட்டனை தூக்கி போட்டு மிதிக்கிறத காட்டி பல மடங்கு கூட ஐரோப்பாவை ஆப்பிரிக்காக்குள்ள தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்ப பிரான்சுக்கு அங்கேயும் வழி இல்லை. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நேட்டோல நமக்கு என்ன இனிக்குதா அப்படின்னு சொல்லி நேட்டோல இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் துடிக்குது. ஒரு பக்கம் உக்ரைன் பத்தி எரியுது. ஆனா அணைக்க வேண்டிய ஆட்கள், ஏன்னா பத்த வச்சதே இவனுங்க தான். அணைக்க வேண்டிய ஆட்கள்லாம் நேட்டோ விட்டே வெளியேறுவோன்ட்டாங்க. நேட்டோ விட்டே வெளியேறுவோம் அப்படின்னா உக்ரைன் மக்களுக்கு தான் கூடுதலான அதிர்ச்சி. காரணம், நேட்டோல உக்ரைனை இணைக்கிறோம்னு சொன்னதுதான் இந்த யுத்தத்துக்கே காரணம். இந்த யுத்தம் வெடிச்சதுக்கான மெயின் காரணமே அந்த நேட்டோவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட். ஆமா, நீங்க இப்பவே நேட்டோ இல்லைங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்டக்கூடும். இதுவே ஒரு பெரிய சம்பவம் தான். காரணம், பிராந்திய வல்லரசுகள் பத்த வச்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா பல 100 மில்லியன்களை பில்லியன்களை டாலர்களை அமெரிக்கா கொட்ட வேண்டியது வரும் ஐரோப்பாவுக்குள்ள. அவனுக்கு கொட்டுவான், வெக்கம் இல்லாத பையன் கொட்டுவான். அதை இன்டூ 1000ன்னு போட்டு எடுப்பான். அப்ப கொட்டும் போது இவர்கள்லாம் ஓகே மறந்துருவோம் அப்படின்னு பழையபடி நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி அமெரிக்கா பின்னாடி போனா திருப்பி 5, 6 வருஷத்துல அவனுங்க எடுக்கும்போது இப்ப பேசுற அதே நிலைமைக்கு வந்து நிப்பாங்க. 2வது ரவுண்டு இப்படி பேசும்போது உள்ளூர் அரசியல் எப்படி இருக்கும்? காரணம் அங்கேயும் ஓட்டு அரசியல் தான். பத்திக்காது. அப்ப உடையாது. உடையறக்கு சான்ஸ் கிரியேட் ஆயிருச்சு. பெர்சன்டேஜ் இனிமே கணிசமா கூடும், குறையும். உலகத்தோட ராணுவ சமநிலை மாறப்போகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.